சில நேரங்களில் மனிதர்கள் பிறரை வீழ்த்துவதற்காக கண்ணிகளை அமைக்கின்றனர். தொலைபேசி மோசடிகள், போலி முதலீட்டு தந்திரங்கள் போன்ற முறைகள் மூலம் அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களின் சொத்துக்களை திருட முயல்கின்றனர். ஆனால் மோசடி என்பது பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே மட்டும் இல்லாது, சிலர் மற்றவர்களை ஒரு அச்சுறுத்தலாக அல்லது போட்டியாளராக கருதி அவர்களை அழிக்க முழுமையாக முயற்சிக்கின்றனர். அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்பதை காட்டி பிறரை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர். மேலும் சிலர் மற்றவர்கள் கடின சூழ்நிலைகளை கடந்து வெற்றி பெறுவதை பார்த்தாலும் தங்களை சுயவிமர்சனம் செய்யாமல் பொறாமை மற்றும் பயத்தில் மூழ்குகின்றனர். அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த மனிதரை பழிக்கப்பட வைத்துவிட விரும்புகின்றனர். 1 சாமுவேல் 18-7 சவுல் ராஜா தேவன் தாவீதுடன் இருக்கிறதை தெளிவாக கண்டார். அவன் தனது மகளும் தாவீதை காதலிக்கிறதை அறிந்திருந்தான். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பயத்தில் மூழ்கி தாவீதை பகைவராக கருதத் தொடங்கினான். மேலும் தன் மகனை கருவியாக பயன்படுத்தி தாவீது பிலிஸ்தியர்களுடன் யுத்தத்தில் கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவரது கொடிய திட்டம் தோல்வியுற்றது. தாவீது பயப்படாமல் புத்திசாலித்தனமாக நடந்து வெற்றி பெற்றான். அதன் விளைவாக அவரது பெயர் மேலும் பிரபலமடைந்தது. தாவீது எப்படி ஒரு உயிருக்கு ஆபத்தான தந்திரத்தை அவரது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாற்றினார்? ஏனெனில் தேவன் அவருடன் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான். தேவனில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் மேல் முழுமையாக சார்ந்திருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள தந்திரங்களை எதிர்கொள்ளும் போது அவசரமாக பதிலளிக்க மாட்டார்கள். மாறாக தேவனிடமிருந்து புத்திசாலித்தனத்தை கோரி தைரியமாக செயல்படுவார்கள். தாவீது கூட அவ்வாறே செய்தான். அவன் சிக்கல்களில் இருந்து ஓடாமல் நேராக எதிர்கொண்டான். மேலும் தனது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினான். இறுதியாக அவனை அழிக்க திட்டமிட்ட சூழ்நிலைகள் அவனை மேலும் வலுவாக்கும் கருவிகளாக மாறின. இந்த உண்மையை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இன்னும் தெளிவாக காணலாம். அக்காலத்தில் இருந்த மத தலைவர்கள் அவரை பலமுறை தந்திரத்திற்குள் அழைக்க முயன்றனர். இறுதியாக அவரை சிலுவையில் அறையச் செய்தனர். அவர்களை வெற்றி பெற்றதாக நினைத்தனர். ஆனால் சிலுவை அவர்கள் அழிக்க நினைத்த கருவி இயேசுவுக்கான மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. இயேசுவின் பெயர் எல்லா பெயர்களுக்கும் மேல் உயர்ந்தது. இன்று நாம் கூட இதே போன்ற சூழ்நிலைகளில் இருக்கலாம். நம்மை வெறுக்கும், பொறாமை கொண்டிருக்கும் அல்லது வீழ்த்த நினைக்கும் சிலர் இருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவுடன் நடந்தால் தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்கலாம். நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் எவ்வளவு பெரியவையாக இருந்தாலும் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் தேவன் நமக்கு தேவையான புத்திசாலித்தனம் மற்றும் தைரியத்தை வழங்குவார். நம்மை அழிக்க திட்டமிட்டுள்ள தந்திரங்கள் நம்மை மேலும் உயர்த்தும் ஒரு வாய்ப்பாக மாறலாம். இன்று நீங்கள் இயேசுவுடன் நடந்து கொண்டு அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வெளிப்படலாம் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன்.